وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தவறாமல் பின்பற்றிய சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக என கூறியவனாக இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பிறகு திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்ராவின் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பு நான் ஓதியிருக்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், மூமின்களே தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள். ஹாஃபிது அலஸ் ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா, குறிப்பாக நடுவான தொழுகை, நடு தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹுக்காக இறையச்சத்துடன் ஒழுக்கமாக தொழுகையில் நின்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் இந்த வசனத்தை ஏன் ஓதிருக்கின்றேன் என்பதை தாங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா மூமின்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்திலே அவனை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்தில் படைக்கவில்லை. நாம் சாப்பிட வேண்டும், உலகத்தில் மகிழ்ச்சியாக நாம் எதுவேனாலும் செய்து கொள்ளலாம் என்பதற்காக எந்த நோக்கமின்றி அல்லாஹு தஆலா நம்மை படைக்கவில்லை. நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜின்னையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கின்றேன், வேற எந்த நோக்கத்திற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். நிறைய வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன.
தொழுகை ஒரு வணக்க வழிபாடு, நோன்பு வணக்க வழிபாடு, இதேபோல் ஹஜ், ஜகாத், நிறைய வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. இந்த வணக்க வழிபாடுகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்க வழிபாடு என்னவென்று சொன்னால் தொழுகை. தொழுகை மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு இபாதத்தாக இருக்கின்றது, வணக்க வழிபாடாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தின் தூணாக இருக்கின்றது, கண்களின் குளிர்ச்சியாக இருக்கின்றது, இம்மையிலும் மற்றும் மறுமையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு மோமினுக்கும் ஒரு மோமின் அல்லாதவர்க்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் மொழி அல்ல, நிறமல்ல, மாறாக தொழுகைதான். யார் தொழுகின்றாரோ அவர்தான் மூமின், முஸ்லிம். யார் தொழவில்லையோ அவர்கள் மூமின் அல்ல. அவருடைய நிறம் வெள்ளையாக இருந்தாலும் சரி, அவருடைய மொழி உருதுவாக இருந்தாலும் சரி, அரபியாக இருந்தாலும் சரி, ஒரு மூமினுக்கும் மூமின் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இந்த தொழுகைதான். ருக்கு, சஜ்தா, இதுதான் ஒரு வித்தியாசம். தொழுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹுடைய பார்வையிலே அவன் மூமின், முஸ்லீம். அவன் தொழவில்லை என்று சொன்னால் அவன் காஃபிராகி விடுகின்றான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கின்றார்கள். மன் அல் அஹ்துல்லதி பைனனா வபைனஹும் அஸ்ஸலாஹ் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். மூமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உடன்பாடு, உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால் தொழுகைதான். ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். யார் இந்த தொழுகையை விட்டு விடுகின்றானோ அவன் இறை நிராகரித்து விட்டான், அவன் காஃபிராகி விட்டான் என்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஈமான் கலீமாவை நாவினால் மொழிந்ததற்கு பிறகு முதல் கடமை ஜகாத் இல்ல, முதல் கடமை ஹஜ் அல்ல, முதல் கடமை சதகா கொடுக்க வேண்டியதல்ல, முதல் கடமை என்னவென்று சொன்னால் தொழுகைதான். ஒரு அடுத்த வினாடியே எந்த கடமை உங்கள் மீது கடமையாகி விடுகின்றது சொன்னால் தொழுகைதான் கடமையாகி விடுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு ஒரு டீச்சராக, ஒரு மதத்தை போதக்கூடியவராக அனுப்பி வைத்தார். அப்பொழுது முஆத் பின் ஜபல் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முஆத் இன்னக தஅதி கௌமன் அஹ்ல கிதாப். முஆஸே, நீ யமன் நாட்டிற்கு நீ செல்கின்றாய். யமன் நாட்டிலே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள், அஹ்ல கிதாப் இருக்கின்றார்கள். முதலிலே அவர்களை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அழையுங்கள். அவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அலிம்ஹும், அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தருங்கள். இன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத். அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஐவேளை தொழுகையை கடமையாக்கியிருக்கின்றான் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இதிலிருந்து நாம் தொழுகையின் முக்கியத்துவம், அதனுடைய மகிமை தெரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கினான், தரையில் தான் கடமையாக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் மூலமாக அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கினான், தரையில் தான். ஜகாத்தை கடமையாக்கினான், அதுவும் இந்த பூமியில் தரையில் தான் அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். நோன்புடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹு தஆலா இறக்கினான், அதுவும் இந்த தரையில் தான். தலாக், நிகாஹ், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த தரையில் தான் அல்லாஹு தஆலா அதை கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே கடமையாக்கவில்லை. தொழுகையை கடமையாக்குவதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானத்திற்கு அழைத்தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மிகவும் நெருங்கி விட்டார்கள். அல்லாஹ்விடம் உரையாடினார்கள், பேசினார்கள். அந்த உரையாடலில் தான் அல்லாஹு தஆலா இந்த ஐவேளை தொழுகை ஒரு அன்பளிப்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்திற்கு ஒரு அன்பளிப்பாக, கிஃப்டாக அல்லாஹு தஆலா வழங்கினான். இந்த 5 வேளை தொழுகை 50 வேளை தொழுகையாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் என்னுடைய சமுதாயம் பனு இஸ்ராயலை நான் பார்த்து விட்டேன். நிச்சயமாக உங்களுடைய சமுதாயம் 50 வேளை தொழுகை அவர்களால் தொழ முடியாது. நீங்கள் அல்லாஹ்விடம் செல்லுங்கள்,
அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்து அதை நீங்கள் குறைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை எல்லாம் பல தடவை சொன்னார்கள், குறைத்து கொண்டே வந்தார்கள். இறுதியிலே ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொன்னான், ஹம்சுன் ஹம்சூன, இந்த ஐவேளை தொழுகை யார் ஒருவன் அதனுடைய சட்டத்திட்டங்களை கவனத்தில் கொண்டு எவ்வாறு தொழ வேண்டுமோ அது போன்று தொழுகின்றானோ, இந்த ஐவேளை தொழுவதின் மூலமாக 50 வேளை தொழுவதனுடைய சவாப் கூலி அவனுக்கு நான் தருகின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். ஆக சகோதரர்களே, இன்று நம்முடைய நிலையை கொண்டு சிட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையிலே மிகவும் அலட்சியமாக இருக்கின்றோம், அசால்ட்டாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னுரிமை தொழில், பணம் இதுதான் இருக்கின்றது தவிர தொழ வேண்டும், அல்லாஹுக்காக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை நாம் கவனம் செலுத்தாமல் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் குறைவாக இருக்கின்றது. நிறைய சம்பாதிக்கின்றோம், பரக்கத்தே இல்லை, மாதம் முடிவதில்லை, ஆனால் பாக்கெட் காலியாக இருக்கின்றது, பரக்கத் இல்லாமல் இருக்கின்றது. காரணம் என்ன? நம்முடைய தொழுகையிலே அலட்சியமாக இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா வஹ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நபி அவர்களே, உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, அவரிடத்திலே எந்த விதமான உணவையும் நாம் எதிர்பார்க்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் இந்த வசனத்தின் சொல்கின்றார்கள், இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன புரிகின்றது சொன்னால், யார் தொழுகின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத்தை கொடுக்கின்றான். இது மட்டுமல்ல, மன நிம்மதி நேரத்தின் அவசியமாக இருக்கின்றது. கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், எல்லா வசதிகளும் இருந்தும் கூட மன நிம்மதி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மன நிம்மதி இல்லை. மன நிம்மதி காசில் அல்ல, பணத்தில் இல்லை, மெடிசின் மருந்துகளில் இல்லை. இந்த மன நிம்மதி அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் மன நிம்மதி அடைய முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், மக்களே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வுடைய zikr செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஜிக்ரிலே உயர்ந்த ஜிக்ர் தொழுகை, தொழுவதின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது, கஷ்டம் 2 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நேரம் வந்துவிடும் என்று சொன்னால் பிலால் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், அரிஹ்னா யா பிலால், பிலால் தொழுகை நேரம் வந்துவிட்டது, தொழுகைக்காக பாங்கு சொல்லி எனக்கு நீங்கள் ராஹத்தை கொடுங்கள், எனக்கு கண் குளிர்ச்சியாக இந்த தொழுகையை ஆக்க வேண்டும் என்று சொல்லி பிலால் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள். ஆக இது மட்டுமல்ல, எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து மீட்டப்படுவதற்கான மிக சிறந்த வழி இந்த தொழுகைதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், மக்களே அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொள்ளுங்கள், தொழுகை மற்றும் சபரின் மூலமாக, பொறுமையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடிக்கொள்ளுங்கள். தொழுகையின் மூலமாக இதிலிருந்து நமக்கு என்ன புரிகின்றது? தொழுவோம் என்று சொன்னால் எல்லா விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, தொழுகையிலே ஐவேளை தொழுகையிலேயே மிக முக்கியமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை, மிக முக்கியமான ஃபஜ்ருடைய தொழுகையாக இருக்கின்றது. நம்முடைய சமுதாயம் ஏர் கண்டிஷன்ட் ரூமில் 8 மணி வரை தூக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் கடைசி பகுதியிலே தஹஜ்ஜுதை தொழுது கொண்டிருந்தார்கள். தன்னுடைய சமுதாயத்தை தஹஜ்ஜுதை நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். தஹஜ்ஜுத் இல்லை, ஃபஜ்ர் தொழுகையும் இல்லை, கடைசி வரை அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
மிக மோசமான இது ஒரு பண்பாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முனாஃபிகீன்கள், நயவஞ்சவர்கள், அவர்களுக்கு மிக கடினமான தொழுகை என்னவென்று சொன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையும் இரவுடைய தொழுகை தான், இஷாவுடைய தொழுகை. இந்த 2 தொழுகையிலே முனாஃபிகீன்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் கஷ்டமான தொழுகை. அந்த தொழுகையிலே நாம் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஏனென்று சொன்னால் இருட்டாக இருக்கின்றது, யாரும் நம்மை பார்க்க முடியாது என்று அவர்கள் நினைப்பார்கள். அதான் பெருமானா சஹாபாக சொல்கின்றார்கள், யார் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமல் இருக்கின்றார்களோ நாம் அவர்களை பற்றி நாம் பயத்தில் இருப்போம். நிஃபாக் அவரிடத்திலே இருக்கின்றதா, நயவஞ்சத்தனம் அவரிடத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் பயப்படுவோம். ஆக இன்று ஃபஜ்ருடைய தொழுகை மிக மிக அதிலே அலட்சியமாக அசால்ட்டாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பள்ளி வாசலுக்கு நடந்து வந்து 2 ரக்காத் தொழுவது மிக சிரமமாக இருக்கின்றது. தூக்கத்தை தியாகம் செய்ய நம்மால் முடியவில்லை. நாம் தூக்கத்தை தியாகம் செய்ய முடியாமல் தூக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் இஷாவுடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுது ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுகின்றாரோ முழு இரவு தொழுவதை போல் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூலியை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன பிஸ்ஸுலம் பின்னூர். ஃபஜ்ருடைய நேரம் இருளான நேரமாக இருக்கின்றது, இருட்டான நேரம், லைட் வசதி இல்லை. ஆனால் அந்த இருட்டிலே யார் தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளி வாசலுக்கு வந்து ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகின்றாரோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட நபர்களுக்கு கியாம நாளில் ஒரு பிரகாசம் இருக்கும், ஒளி இருக்கும். அதனுடைய சுப செய்தி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இருட்டிலே நடந்து வருகின்றீர்கள் என்று சொன்னால் மறுமையிலே கியாம நாளிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக அல்லாஹு தஆலா ஒரு ஒளியை ஏற்படுத்துவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸிலே ரசூல் அவர்கள் சொல்கின்றார்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு கேட்கறதுக்கே நம்மால் முடியவில்லை. ரசூல் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் தூங்கிக் கொண்டே இருக்கின்றானோ ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக சகோதரர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை மிக மிக முக்கியமான தொழுகை, பரக்கத்தான நேரமாக இருக்கின்றது, வானவர்களின் இறங்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலே அலட்சியம் காட்டுவது, அசால்ட்டாக இருப்பது பெரும் பாவமாக இருக்கின்றது. ஆக இன்று ஏன் நாம் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் தூங்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு பழக்கம் நமக்கு என்னவென்று சொன்னால், இரவிலே மிகவும் தாமதமாக தூங்குகின்றோம். செல்போனிலே இதை பார்த்து கொண்டே இரவின் கடைசி பகுதியிலே நாம் தொழுகின்றோம். அதன் காரணமாக நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுதுவதற்காக மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இதை நாம் தவிர்க்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகின்றது, யக்ரஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நௌம கப்லஹா வல் ஹதீஸ பஅதஹா. இஷா தொழுகைக்கு முன்பு தூங்குவதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பார்கள். இன்னும் இஷா தொழுகைக்கு பிறகு பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுவதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பார்கள், அதை விரும்ப மாட்டார்கள். இஷா தொழுகைக்கு முடிந்ததற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தூங்கிடுவார்கள். மிக முக்கியமான ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அதிலே மட்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அப்படி எதுவும் முக்கியமான பேச்சு இல்லை என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி விடுவார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். இதே போல் தூங்குவதற்கு முன்பே இதை நாம் நிர்ணயித்துக் கொள்கின்றோம், நான் 8 மணிக்கு தான் எழுதுருவேன். இதுவும் தவறு. உங்களிடத்திலே நிச்சயமாக ஒரு இன்டென்ஷன், ஒரு இராதா, உங்களிடத்திலே ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நீங்கள் எழுதுவீர்கள். ஆக சகோதரர்களே, இந்த ஃபஜ்ருடைய தொழுகை பற்றி மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். இதே போல் தொழுகையிலே எவ்வாறு தொழ வேண்டும், நிதானமாக நாம் தொழுத வேண்டும். இத்மினான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளி வாசலில் இருந்தார். ஒரு மனிதர் வந்தார், அவர் தொழுதார்கள். தொழுதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபைன்னக லம் துஸல்லி. மனிதரே, நீங்கள் திரும்பி சொல்லுங்கள், நீங்கள் தொழவில்லை, மறுபடியும் தொழுங்கள் என்று சொன்னார்கள்.
அந்த மனிதர் 3 முறை இப்படியே தொழுததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடம் வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் தொழவில்லை, மறுபடியும் நீங்கள் தொழுங்கள். அவர் வருகின்றார். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இதுவும் சரியான தொழுகை அல்ல. பிறகு அவர் சொல்கின்றார், அல்லாஹுடைய தூதரவர்களே, இதைவிட நல்ல முறையிலே என்னால் தொழ முடியாது, நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள், நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பிறகு குர்ஆனிலிருந்து உங்களுக்கு எந்த வசனம் உங்களுக்கு தெரியுமோ அந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்கள். நிதானமாக ருக்கு செய்யுங்கள். ருக்குவிலே நன்றாக நீங்கள் ருக்கு செய்யுங்கள். பிறகு ருக்குவிலிருந்து நீங்கள் நன்றாக எழுந்து நில்லுங்கள். பிறகு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள். நிதானமாக நிம்மதியுடன் நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருடர்களிலே மிக மோசமான திருடர் யார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், திருடர்களிலே மோசமான திருடர்கள் யார் என்று சொன்னால் தொழுகையிலே திருடுவார்கள் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், தொழுகையிலே ஒரு மனிதன் எப்படி திருடுகின்றான்? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், லா யுதிம்முர் ருக்குஅ வஸ்ஸுஜூத். தொழுகையிலே திருடக்கூடியவன் யார் என்று சொன்னால் ருக்கு முழுமையாக ருக்கு செய்ய மாட்டான், கொஞ்சம்தான் குனிவான், சஜிதாவும் சரியாக செய்ய மாட்டான், காக்கா குத்துவதை போன்று அவர் மிக வேகமாக சஜ்தா செய்து எழுந்து விடுவார், இவர்தான் தொழுகையிலே திடுகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக ஹுசு பணியுடன் நாம் தொழ வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வந்தார், சொன்னார், அல்லாஹுடைய தூதரவர்களே, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லி ஸலாத முவத்திஇன். நீங்கள் எவ்வாறு தொழ வேண்டும் என்று சொன்னால், இந்த தொழுகை என்னுடைய வாழ்க்கையின் இறுதி தொழுகையாக இருக்குமோ என்று சொல்லி நினைத்து நீங்கள் தொழுங்கள். இந்த தொழுகைக்கு பிறகு அடுத்த ஒரு தொழுகை வரும் வரை நான் இருப்பேனோ இல்லையோ என்று சொல்லி நினைத்து நீங்கள் தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதேபோல் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வெறும் தொழ வேண்டும் என்று சொல்லவில்லை, ஐவேளை தொழுகைக்கு நேரத்தை நிர்ணயித்திருக்கின்றான். அந்த நேரத்திற்கு முன்பாக நாம் தொழ முடியாது, அந்த நேரம் பிறகும் கூட நாம் தொழக்கூடாது, அதனுடைய உரிய நேரத்திலே நாம் தொழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக இந்த தொழுகை உரிய நேரத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய நேரத்திலே ஃபஜ்ர் தொழ வேண்டும், ஃபஜ்ருக்கு முன்பாகவும் பின்பாகவும் நாம் தொழக்கூடாது. ஸுஹருடைய நேரத்திலே ஸுஹர் நாம் தொழ வேண்டும். இதிலும் நாம் அசால்ட்டாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நேரம் கடந்ததற்கு பிறகு நம்முடைய சகோதரர்கள் தொழுவதை நாம் பார்க்கின்றோம். இது மிக மிகவும் மோசமான ஒரு செயலாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதரத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதல், அல்லாஹுடைய பார்வையிலே சிறந்த செயல் எது என்று கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அதனுடைய உரிய நேரத்திலே தொழுவது இதுதான் மிக சிறந்த செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இதேபோல் உரிய நேரத்திலே தொழ வேண்டும், ஜமாத்துடன் நாம் தொழ வேண்டும். வீட்டிலே தொழுது கொள்கின்றோம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கின்றது, நோய்வாயாகப்பட்டிருக்கின்றீர்கள், நோயாளியாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது கூடும். ஆனால் நன்றாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் வீட்டிலிருந்து பள்ளி வாசலுக்கு வந்து ஜமாத்துடன் தொழ வேண்டும். ஜமாத்துடன் தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கண் பார்வை இழந்தவர் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடம் வருகின்றார், அல்லாஹுடைய தூதரவரே, எனக்கு பள்ளி வாசலுக்கு கூட்டி செல்வதற்காக யாரும் இல்லை, ஆகவே நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் வீட்டிலே நான் தொழுதுகின்றேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டார். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அத்தஸ்மஉன் நிதா, பாங் முஅஸ்ஸின் அவர்கள் ஹய்யால ஸலா என்று சொல்கின்றார், அந்த பாங் சத்தத்தை நீங்கள் கேட்குகின்றீர்களா என்று கேட்டார்கள். கண் பார்வை இழந்த சஹாபி, அவருக்கு பள்ளி வாசலுக்கு கூட்டு வருவதற்காக யாரும் இல்லை. அந்த சஹாபி சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அப்பொழுது முஅஸ்ஸின் அவர்கள் உங்களை அழைத்திருக்கின்றார், அவருடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் அளியுங்கள், அதாவது பள்ளி வாசலிலே வந்து ஜமாத்துடன் நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டளையிட்டிருக்கார்கள். இறுதியாக சகோதரர்களே, நம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ஒரு மரண சாசனம் இருக்கின்றது, வசியத், மரண சாசனம். நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் இருக்கின்றார்கள். மரணிக்கப் போகிறதற்காக இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வசியத் என்னவென்று சொன்னால், அஸ்ஸலா அஸ்ஸலா. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் அருகில் சென்று கேட்டார்கள், என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? அப்பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னார்கள்.
மரண சாசனம் வசியத் ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தாக இருக்கின்றது. என்னுடைய சமுதாயமே, நான் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றேன், ஆனால் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக சகோதரர்களே, தொழுகையை பேணிக் கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் தொழுகைக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தொழுடைய நேரம் வந்துவிடும் என்று சொன்னால் முதலிலே தொழுது விட்டு பஜாருக்கு செல்லுங்கள். முதலிலே தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் தொழுது விட்டு உங்களுடைய உறவினர்களுக்கு செல்லுங்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் தொழுது விட்டு உங்களுடைய வேலை செய்யுங்கள். தொழுகைக்கு முன்னுரிமை கொடுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசியத்தாக இருக்கின்றது. இறுதியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மறுமை நாளிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள், நரகவாசிகள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். இந்த இருவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை நடைபெறும். நரகவாசிகளிடத்திலே சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், நரகவாசிகளே, எக்காரணத்திற்காக, எந்த பாவத்தின் காரணமாக நரகத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள்? மா சலகக்கும் ஃபி சகர். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாம் தொழக்கூடியவர்களாக நாம் இருக்கவில்லை. உலகத்திலே இருந்தோம், சாப்பிட்டோம், எல்லாமே செய்தோம், ஆனால் தொழவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ஆக சகோதரர்களே, சிறுவர்களுக்கும் தொழும்படி நாம் கட்டளையிட வேண்டும். சிறுவர்கள் தானே என்று நாம் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய சிறுவர்கள் 7 வயதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தொழுங்கள் என்று கட்டளையிடுங்கள். அவர்கள் 10 வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிக்க வேண்டும், லேசாக அடிக்கலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், குழந்தையை சுமந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவார்கள், அவர்கள் அழுவார்கள். ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையுடைய சத்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சலாத்தை, தன்னுடைய தொழுகையை அவர்கள் சுருக்கிக் கொள்வார்கள். இது மட்டுமல்ல, ஒரு சஹாபி கூறுகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகையிலே ஒரு முறை சஜ்தா மிகவும் நீளமான சஜ்தாவாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் நினைத்தேன் ரசூலுல்லாஹ் அவர்கள் சஜ்தாவிலே மரணம் அடைந்து விட்டார். இந்த அளவுக்கு நீளமான சஜ்தாவாக இருந்தது. நான் இறுதியிலே சற்று எழுந்து பார்த்தேன், ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் இன்னும் சஜ்தாவிலே இருக்கின்றார்கள்? பார்க்கின்ற பொழுது ஹசன் பின் அலி, ரசூலுல்லாஹ்வுடைய பேரன், ரசூலுல்லாஹ்வுடைய முதுகில் மீது ஏறி இருக்கின்றார். அவருக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய சஜ்தாவை மிகவும் நீளமாக்கி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்ற சொன்னால், நாமும் தொழ வேண்டும், நம்முடைய குழந்தைகளையும் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு அழைத்திட்டு வர வேண்டும். பெண்களும் தாராளமாக பள்ளிவாசலுக்கு வரலாம், குழந்தையை சுமந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வரலாம். குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்வது மிக மிக தவறான கருத்து. இதை பற்றி ஒரு ஹதீஸை கூறுகின்றார், குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி. இது மிக மிக பலகீனமான ஹதீஸ். இது அந்த ஹதீஸ் ஏற்கத்தக்க ஹதீஸ் அல்ல. ஆக நாமும் தொழ வேண்டும், இதேபோல் நம்முடைய வீட்டு குடும்பத்தார்களும் தொழ வேண்டும் என்று சொல்லி நாம் கட்டளிட வேண்டும். குழந்தைகளையும் பள்ளிவாசலுக்கு நாம் கூட்டி வர வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவர்கள் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.